வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ரோஸ் வச்சு ரோஸ் சிரப் பண்ண போகிறோம். அந்த ரோஸ் சிரப் வச்சு ரோஸ் மில்க்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் சிரப் வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க. மில்க் ஷேக், ஜிகர்தண்டா, ஃபலூடா, ரோஸ் மில்க், கேக், டெசர்ட் ரெசிபின்னு நிறைய பண்ணலாம். இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காமல் ஆர்கானிக்காக வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஸ் சிரப் பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஸ் 35 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரோஸில் நம்ம அந்த தண்டை எடுத்துகிட்டு இதழ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதழ்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். எல்லா ரோஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதை நல்லா 2-3 தாட்டி தண்ணியை வச்சு அலசி எடுத்துக்கலாம். இதில் தூசி, மண், அது மருந்தும் அடிச்சிருப்பாங்க. அதனால் 2-3 தாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணீரை அலசிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவு சர்க்கரை, 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணி அளவும் எடுத்துக்கோங்க. 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டுடலாம். மிதமான தீயில வச்சு கொதிக்க விட்டுடலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டை பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் வந்து கலருக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நேச்சுரல் ரோஸ் கலர் வரதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கலை. இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன பீட்ரூட் சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை பாகில் ஒரு 5-7 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு பீட்ரூட்டோட கலர்லாம் இந்த சர்க்கரை பாகில் நல்லா இறங்கிரும். நல்லா கலர் மாறிடுச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆகிருச்சு. இப்போ நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ் எல்லாம் சர்க்கரை பாகில் எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து இது கூட ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ரோஸ் சிரப் நல்லா ஆறிடுச்சுங்க. அடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடையை ஒரு பவுலில் வச்சு வடிகட்டிக்கலாம். கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ சிரப்பெல்லாம் நல்லா இறங்கிரும். அவ்வளோதாங்க, ரோஸ் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலரும் சூப்பராக இருக்குது, நேச்சுரல் கலரில் இருக்குது. அதே மாதிரி திக்னஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ரோஸ் சிரப் வச்சு ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மில்க் எடுத்துருக்கேங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா ரோஸ் சிரப் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரோஸ் மில்க்கும் ரெடி ஆயிருச்சு. இந்த ரோஸ் சிரப்பை சுத்தமான இந்த மாதிரி ஒரு பாட்டில் இல்லாட்டி கண்டெய்னரில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் சிரப்பும் ரோஸ் மில்க்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ஆர்கானிக்காக இந்த மாதிரி வீட்டிலேயே வச்சு யூஸ் பண்ணலாங்க. நிறைய ரெசிபி இதிலேருந்து பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.